ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளாஸ்கில் செஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த செஷன் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு HTTP ரெக்வஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்லெஸ். அதாவது நம்ம கொடுக்குற எந்த டேட்டாவையுமே பார்த்தீங்கன்னா வந்து அது பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்காது. அப்படி இருந்தாலுமே இப்போ நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் பேஜுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மை ஆர்டர்ஸ் பேஜுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாமே காட்டுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சர்வர் சைடில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ நம்ம ஒரு பேஜுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும் போதுமே சர்வரில் இருக்கிற நம்மளோட இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டும். அப்போ இந்த மாதிரி நம்ம சர்வர் சைடில் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் செஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ செஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் குக்கினா என்ன, குக்கி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம செஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளோட செஷன் ஐடி வந்து குக்கியில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த குக்கியில் ஸ்டோர் ஆகிட்டு ஒரு ரெக்வஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த செஷன் ஐடி தான் வந்து குக்கியில் சர்வருக்கு சென்ட் ஆகும். அப்போ அது தெரியல அப்படின்னா அதையும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு செஷன் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ செஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து சர்வர் நம்ம கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கான டேட்டாவை டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம சர்வரில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம செஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சர்வரில் நம்ம செஷன் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதான் செஷன் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம கீ அண்ட் வேல்யூ பேர் இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஐடியை நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஹெட்டரில் குக்கியாக செட் பண்ணி கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். இந்த ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கி செட் பண்ணியிருக்கிறதுனால கிளைண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து குக்கி கிரியேட் ஆகிடும். அந்த குக்கியில் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஐடி ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் இதுக்கு அடுத்ததான் நம்ம எத்தனை ரெக்வஸ்ட் அனுப்பினாலும் சரி ஒரு ரெக்வஸ்ட் ஹெட்டர்லையுமே வந்து இந்த குக்கியில் இருக்கிற செஷன் ஐடி செட் ஆகி தான் நமக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும். அப்போ சர்வர் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வரும்போது அந்த ஹெட்டர்ஸில் இருக்கிற அந்த செஷன் ஐடியை வச்சு செஷனில் இருக்கிற நம்மளோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கெட் பண்ணி நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை ஒரு பேஜ்லையுமே வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த ஃப்ளோவில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செஷன் ஒர்க் ஆகும். இப்போ இந்த செஷன் எப்படி நம்ம ஃப்ளாஸ்கில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து குக்கி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்மில் இருக்க இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை சர்வருக்கு போஸ்ட் பண்ணி இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த யூசர் நேமை நம்மளோட குக்கியில் செட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் அப்படிங்கிற பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணியிருப்போம். இந்த ஹோம் பேஜில் குக்கியில் இருக்கிற இந்த நேமை வந்து கெட் பண்ணி நம்மளோட home.html அப்படிங்கிற டெம்ப்ளேட்டில் வந்து ஒரு greeting மெசேஜ் டிஸ்பிளே பண்ணியிருப்போம். இப்போ இதை வந்து நம்ம செஷன் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாகவே செஷன் இருக்குது. ஆனால் அந்த செஷன் வந்து நமக்கு சர்வரில் ஸ்டோர் ஆகாமல் கிளைண்ட்டில் இருக்க குக்கியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம செஷனில் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து என்கோட் ஆகி அந்த என்கோட் ஆன அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிளைண்ட்டில் இருக்க குக்கியில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த என்கோட் ஆன அந்த டீட்டெயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செஷனில் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து base64 ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா என்கோட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்ததாக டாட் கொடுத்துட்டு நம்ம எந்த டைமில் இந்த செஷன் கிரியேட் பண்ணமோ அந்த டைம் இருக்கும். திரும்ப ஒரு டாட் கொடுத்துட்டு நம்ம செஷனில் கொடுத்த டேட்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீக்ரெட் கீ கொடுத்துருப்போம். இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஹேஷ் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஹேஷ் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்ததாக இருக்கும். இப்போ இந்த குக்கியில் இருக்கிற செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும் போதுமே அதனோட ஹெட்டரில் வந்து சர்வருக்கு சென்ட் ஆகும். அப்போ சர்வர் வந்து இந்த செஷனை கெட் பண்ணிவிட்டு இதனோட சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இந்த செஷனில் இருக்க நம்மளோட டீட்டெயில்ஸை வச்சு ஒரு பேஜ்லையுமே நமக்கான டேட்டாவை பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதில் வந்து செஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சர்வரில் ஸ்டோர் பண்ணாமல் குக்கியில் ஸ்டோர் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம செஷன் வந்து செக்யூராக இருக்கணும் அப்படின்னா நம்ம சர்வரில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ சர்வர் சைடில் நம்ம செஷன் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃப்ளாஸ்க் செஷன் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் -செஷன் இதை கொடுத்துட்டு என்டர் அடித்தா போதும் நமக்கு இந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் வந்திருக்கு. இப்போ இந்த லைப்ரரியை ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் flask_session இம்போர்ட். இப்போ இதில் இருக்கிற செஷன் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த செஷன் கிளாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த செஷன் வந்து ஆப்பில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா செஷனோட டிஃபால்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சர்வருக்கு மாறிடும். இப்போ ஃப்ளாஸ்கில் இருக்கிற டிஃபால்ட்டான செஷனை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். கம்மா கொடுத்துட்டு செஷன். இப்போ இந்த செஷன் வந்து நம்மளோட ஆப்பில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம 2 வேல்யூ வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து செஷனோட ஸ்டோரேஜ் டைப். இப்போ இந்த செஷன் டேட்டா வந்து நம்மளோட சர்வரில் என்ன ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆக போகுது, ஃபைலில் ஸ்டோர் ஆக போகுதா அல்லது டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆக போகுதா அப்படிங்கிற அந்த ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுக்கணும். இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளோட செஷன் டேட்டா வந்து செக்யூராக இருக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் கீ வந்து கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஆப்பில் கான்ஃபிகர் பண்ணணும். app.config session_type அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி
இதில் நம்ம என்ன டைப்பில் செஷன் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபைல் டைப்பில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட செஷன் டேட்டாவை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு சீக்ரெட் கீ கொடுத்துக்கலாம். app.configல secret_key அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட சீக்ரெட் கீ வந்து கொடுக்கணும். இப்போ நான் ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் உங்களோட சீக்ரெட் கீ என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கான்ஃபிகரேஷனை நம்மளோட செஷன் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணணும். இந்த செஷன் கிளாஸில் ஆப்பை நம்ம பாஸ் பண்ணவே போதும். இதில் இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு செஷனில் செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செஷனில் எப்படி ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஃபார்ம்லேருந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சர்வருக்கு போஸ்ட் பண்ணி அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த யூசர் நேமை நம்ம குக்கியில் செட் பண்ணி ஹோம் அப்படிங்கிற பேஜுக்கு ரிடைரக்ட் பண்ணி அந்த பேஜில் அந்த யூசர் நேமை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம குக்கிக்கு பதிலாக செஷனில் அந்த நேமை ஸ்டோர் பண்ணி இந்த ஹோம் பேஜில் அதை நம்ம கெட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கஸ்டம் ஹெட்டர்ஸ் எதுவும் சென்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம டைரெக்டாக வந்து நம்மளோட HTML பேஜாக இருக்கட்டும் அல்லது வந்து ரீடைரெக்டாக இருக்கட்டும் நம்ம ரிட்டனில் கொடுத்துக்கலாம். அதனால் இந்த மேக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துடுறேன். இப்போ இதில் இருக்க இந்த ரீடைரெக்ட் மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட் குக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேக் ரெஸ்பான்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த ரிட்டனில் டைரெக்டாக வந்து நம்ம ரீடைரெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த யூசர் நேம் வந்து செஷனில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ செஷனில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு செஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும். நான் நேம் அப்படிங்கிற இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி இதில் வந்து அட்மின் அப்படிங்கிற யூசர் நேமை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து சர்வரில் நமக்கு செஷன் கிரியேட் ஆகும். அந்த செஷனில் வந்து இந்த கொடுத்துருக்கிற அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ஆகிட்டு அந்த செஷன் ஐடி வந்து நம்மளோட கிளைண்ட்டில் இருக்கிற குக்கியில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த ஆப்பை நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்து என்டர் அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு இந்த சர்வர் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளைண்ட்டில் அதாவது இந்த ப்ரௌசரில் குக்கியில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால இந்த ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மோர் டூல்ஸில் டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு மேலே அந்த டேப்ஸில் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து குக்கீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் எந்த டேட்டாவுமே இதில் இல்லாததுனால தான் நமக்கு இது பார்த்திங்கன்னா எம்டியாக காட்டுது. இப்போ நம்மளோட ஆப்பில் நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கும்போது டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து செஷனில் ஸ்டோர் ஆகிட்டு அந்த செஷன் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த குக்கியில் கிரியேட் ஆகும். இப்போ எப்படி வந்து குக்கி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஆப் நான் ரன் பண்ணிக்கிறேன். 127.0.0.1:5000 கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து 1234 கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நமக்கு குக்கி கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த குக்கீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணால் பாருங்கள் நம்மளோட லோக்கல் ஐபி இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் நமக்கு செஷன் ஐடி வந்து செஷன் அப்படிங்கிற ஒரு கீழே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஒரு ரெக்வஸ்ட்லையுமே வந்து இந்த செஷன் ஐடி வந்து நம்மளோட ரெக்வஸ்ட் ஹெட்டரில் சென்ட் ஆகும். அப்போ சர்வர் வந்து இந்த செஷன் ஐடியை வச்சு நம்மளோட டீட்டெயில்ஸை ஒரு பேஜ்லையும் டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஜில் நம்மளோட செஷனில் இருக்கிற நேம் எப்படி கெட் பண்ணி இந்த கிரீட்டிங் மெசேஜில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஹோம் பேஜில் நம்ம குக்கீஸ்லேருந்து நேம் எடுத்திருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம செஷன்லேருந்து எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு செஷனில் நேம் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இஃப் நேம் இன் செஷன், இப்போ நேமில் வந்து செஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த நேமை கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா திரும்ப நம்ம வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம நாட் இன் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ செஷனில் நேம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டன் ரீடைரக்டாக /empty கொடுத்தா போதும். நமக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இப்போ சப்போஸ் வந்து நேம் அப்படிங்கிறது செஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கெட் பண்ணிக்கலாம். நேம் அப்படிங்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நேம் ஈக்குவல் செஷன் ஆஃப் நேம். இப்போ இந்த நேம் வந்து நம்ம ஆல்ரெடி யூசர் அப்படிங்கிற வேரியபிளை செட் பண்ணி நம்ம டெம்ப்ளேட்டுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் பாருங்கள். நமக்கு செஷனில் இருக்கிற அந்த அட்மின் அப்படிங்கிற நேம் பார்த்தீங்கன்னா இந்த கிரீட்டிங் மெசேஜில் டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த செஷனில் இருக்கிற நேம் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதை கிளியர் பண்ணுறதுக்காக நான் ஒரு நியூ ரவுட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். app.route of clear அப்படிங்கிற நேம் கொடுத்து ஒரு ரவுட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபைன் clear அப்படிங்கிற நேம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம செஷனில் இருக்கிற அந்த நேம் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அந்த நேம் அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இஃப் நேம் இன் செஷன், இப்போ அந்த நேம் வந்து செஷனில் இருந்துச்சு அப்படின்னா செஷனில் நம்ம பாப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்து அந்த நேம் அப்படிங்கிற இண்டெக்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம்.
இப்போ நேம் அப்படிங்கிற இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாப் மெத்தட் நம்ம கால் பண்ணாவே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செஷனில் நேம் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரிட்டன் ரீடைரக்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் கிளியர் அப்படிங்கிற இந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கிளியர் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் நமக்கு செஷனில் இருக்கிற நேம் அப்படிங்கிறது சர்வரில் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ செஷனில் எந்த டேட்டாவுமே இல்லாதனால நமக்கு பார்த்தீங்கன்னா குக்கிலையும் அந்த செஷன் ஐடி அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரிமூவ் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூஆர்எல்ல /home அப்படிங்கிறது கொடுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு ஹோம் பேஜுக்கு போகாது. என்ன ரீசன் அப்படின்னா, செஷனில் நமக்கு நேம் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா நம்ம திரும்ப வந்து இண்டெக்ஸ் பேஜே ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம செஷன்னா என்ன, செஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, செஷனில் இருக்க வேல்யூ எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, செஷன் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.